இல்லை, இப்போ சங்ககால உணவுகள் அப்படின்னாலே பார்க்குறவங்களுக்கு என்னன்னா ஏதோ ராஜாக்கள் சாப்பிட்ட உணவு போல நினச்சிப்பாங்க. அது என்ன அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா, இந்த சங்ககால உணவுகள் என்னன்றதை ஒரு பட்டியல் சொன்னீங்கன்னா அவங்க பார்க்குறவங்க புரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பாக. இப்போ நம்ம கஞ்சினாவே என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னா, காய்ச்சலுக்கு குடிக்கிறது மட்டும்தான் கஞ்சி. மற்றவங்கலாம் ஏன் அதை சாப்பிடணும் அப்படிங்கிற இது இருந்திருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் சத்துக்கள் நிறைந்த உணவுகள் பண்டைய கால உணவுகள் அப்படின்னு குறிப்பிடுறீங்க. இப்பயும் அந்த உணவுகள் கிடைக்குது, ஆனால் அது சத்துக்கள் நிறைந்ததா இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்போ வெளியில பார்த்தீங்கன்னா சந்தைகள்ல 7 லேயர் பாலிஷ் போடுவாங்க. அது அரிசியா இருந்தாலும் பளபளப்புக்காக, ஈஸி டு குக்குக்காக, அதுல இருந்து அதை விற்கிறதுக்கான ஒரு வணிகத்துக்காக. சமையல் பண்றவங்க, அந்த சமையலை விற்பனை பண்றவங்கன்னா யாரோ ஒருத்தர் சமையல் பண்ணிட்டு அவங்க கிட்ட கொடுத்து விற்பனை பண்ண ட்ரேடிங் நடக்கல. அவங்க எந்த அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்களோ, தயாரிக்கிறாங்களோ, அவங்க நேரடியாவே அவங்களுக்கான அந்த பிளாட்ஃபார்மை நம்ம கிரியேட் பண்ணி உற்பத்தியாளர்களே இங்க விற்பனையாளர்களாக பண்றாங்க. அதுதான் ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா அவங்களுக்கு நடுவில் மிடில் மேன் கிடையாது. ஒரு படத்துல ஒரு டைலாக் வரும்னா, நீங்க விவசாயம் பண்றீங்களோ இல்லையோ, விவசாயியோட ஒரு நாள் இருந்து பாருங்க. நீங்க பண்றீங்களோ இல்லையோ, ஒரு நாள் எங்களோட இருந்து பாருங்க. நீங்க அதை ப்ரொடியூஸ் வாங்குறீங்கன்றது வணக்கம். சங்க காலத்துல இருக்கக்கூடிய இயற்கை உணவுகள் பத்தியும் இப்ப அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றத பத்தியும் நம்ம கூட பேசுறதுக்காக இயற்கை உணவு ஆர்வலர் சீதாலட்சுமி இருக்காங்க. வணக்கம். வணக்கம். முதல்ல சொல்லுங்க, நம்ம எதுக்காக சங்க காலத்துல அந்த பயன்படுத்தின இயற்கை உணவை நம்ம சாப்பிடணும்? இதுல வித்தியாசமான நுணுக்கங்கள் நிறைய இருக்கு. முதல்ல இது பார்க்கும்போது நம்ம உடம்புக்கு நல்லதா இருக்கும், ஈஸி டு குக். நம்ம என்ன நினைப்போம்னா, பழைய உணவுனா நிறைய நேரம் நம்ம வேலை செய்யணும், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி இல்லை, ஈஸியாகவே அதை குக் பண்ண முடியும். ஒன்று அது உடலுக்காகவும் சமுதாயத்துக்காகவும் இயற்கைக்காகவும். ஏன் அப்படின்னா, இப்போ இருக்கிற மாடர்ன் ட்ரெண்டில் ஒரு பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸை வச்சு உணவுகளை தயாரிக்கக்கூடிய கல்ச்சருக்கு நம்ம வந்துட்டோம். இதே பழைய உணவுகள் அப்படின்னு சொல்லி போகும்போது ரொம்ப ப்ராசஸ் ரொம்ப கம்மி. அதுக்கான மெனக்கெடல்கள் நிறைய இருந்தாலும் அதுக்கான ப்ராசஸ் ரொம்ப கம்மி. ஸோ அதுலேருந்து வெளிவரக்கூடிய, இப்போது சில பேர் கேட்பாங்க, நீங்கள் சங்ககால உணவுனா நம்ம விறகடுப்பில் வச்சு செய்யணுமா, அப்போ தான் ஆரோக்கியமானு கேட்டால் இல்லை. ஒரு உணவு அந்த அடுப்பில் ஏற்றினதுக்கு அப்புறம் நம்ம எவ்வளோ ப்ராசஸ் பண்ணுறோம், அதை எந்தெந்த மிஷின்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதுலேருந்து வெளிவரக்கூடிய அந்த கதிர்வீச்செல்லாம் இயற்கைக்கு பாதிப்பாக இருக்கா அப்படின்றதையும் நம்ம ஒரு தடவை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ சமுதாயம், இயற்கை, அதுக்கப்புறம் நம்ம தனி மனிதன், இந்த மூணுத்துக்கும் நல்லது செய்யக்கூடிய உணவுகள் சங்ககால உணவுகள். அதனாலே நம்ம அந்த உணவுகளுக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இல்லை. இப்போ சங்ககால உணவுகள் அப்படின்னாலே பார்க்குறவங்களுக்கு என்னன்னா ஏதோ ராஜாக்கள் சாப்பிட்ட உணவு போல நினச்சிப்பாங்க. அது என்ன அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா, இந்த சங்ககால உணவுகள் என்னன்றதை ஒரு பட்டியல் சொன்னீங்கன்னா அவங்க பார்க்குறவங்க புரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பா. இப்போ நம்ம கஞ்சினாவே என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னா, காய்ச்சலுக்கு குடிக்கிறது மட்டும்தான் கஞ்சி. மற்றவங்கலாம் ஏன் அதை சாப்பிடணும் அப்படிங்கிற இது இருந்திருக்கு. ஆனால் சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான கஞ்சி வகைகள் நிறைய கீரைகளோட சேர்த்து சிறுதானியங்களில் செய்யக்கூடிய கஞ்சி வகைகள், பருப்பு கஞ்சி, உளுந்தங்கஞ்சி, கொள்ளு கஞ்சி, இது எல்லாமே பாடல்கள் சங்க காலத்துல இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி கஞ்சிகளை நம்ம சாப்பிடும்போது இப்போ ஒரு ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் இப்போ நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் கஞ்சி வகை உணவுகளை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கிறத விட தண்ணியா இருக்கக்கூடிய உணவு முறைகளை, திரவ உணவுகளை எடுத்தா நீர் சத்து கிடைச்சிரும். நீர் சத்து நம்ம டீஹைட்ரேட் ஆகாம நம்ம பார்த்துக்க முடியாது. கஞ்சி நம்மளுக்கு நல்லா உதவி பண்ணும். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, நிறைய தானியங்களை நம்ம இப்போ நிறைய புரோட்டீன் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். திரும்ப புரோட்டீன் ஆமா, புரோட்டீன் சுண்டலா சாப்பிடணும், புரோட்டீன்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. உங்களை பிளேட்ல அரிசியை விட உங்களுக்கு காய்கறிகளும் புரோட்டீனும் நிறைய இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்போ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஈவினிங் அது ஒரு சாப்பாடா இல்லாம கூட வெறும் சுண்டலை மட்டுமே ஒரு நாள் உணவா, ஒரு வேளை உணவா அந்த காலத்துல சாப்பிட்டு இருந்திருக்காங்க. பச்சை பயிரா இருந்தாலும் சரி, கொள்ளா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தானியங்கள் எல்லாத்தையுமே ஒரு வேளை சாப்பாடா மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த நவராத்திரி குழுல அந்த 9 நாளும் பார்த்தீங்கன்னா 9 வகையான அந்த சுண்டல் நம்ம சாப்பிட்டு இருந்திருக்கோம். அதெல்லாம் அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. அப்புறம் துவையல் வகைகள், நம்ம இப்போ கார சட்னிலேருந்து கொரடா சட்னி வரைக்கும் எல்லாமே இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிறது தான். இருந்தாலும் அப்போ அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா கற்கம் அப்படிங்கிற துவையல் இருந்திருக்கு. கற்கம்னா வெறும் துவையல் மட்டும் இல்லை, இப்போ கடுக்காயில கற்கம் பண்ணுவாங்க. கற்கம்னா அந்த சித்த மருத்துவ வழியிலையும் சங்ககால வழியிலையும் கற்கம்ங்கிறது ஒரு மூலிகைகளை வச்சு, சூரணம் இல்லை, துவையல் தான்.
ஆனால் வந்து அது ஒரு மூலிகைகளை வச்சு செய்வாங்க. இப்போ கடுக்கானா அது ஒரு மருந்து மட்டும் இல்லாமல் அது மூலிகைகளாக நம்ம எடுக்கும்போது கடுக்காயோட சேர்த்து தேங்காய், மிளகு, இஞ்சி இந்த மாதிரி சேர்த்து சாப்பிடும்போது நம்ம டீடாக்ஸை வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா தனியாக டீடாக்ஸ் வச்சுருந்தாங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பேதிக்கு எடுக்கிறது, வாந்தி எடுக்கிறதுன்னு அப்போ இருந்தாலுமே நம்மளுடைய உணவு வகைகள்லேயே வந்து டீடாக்ஸுக்கான விஷயம் எல்லாமே கலந்துருந்தது. உடல் கழிவுகளை நீக்கிறதுக்குன்னே ஒரு சாப்பாடு வச்சிருக்காங்க. ரெகுலர் உணவுலேயே அது கலந்துருக்கும். இப்போ இஞ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல டீடாக்ஸ் பண்ணும் உங்களுக்கு. அதே மாதிரி நெல்லிக்காய், வெள்ளரிக்காய், அதே மாதிரி கடுக்காய், இது எல்லாமே வந்து உணவு முறையிலே இந்த சித்திரத்தை இது எல்லாமே வந்து உங்களுக்கு உணவுலேயே இருந்தது. அது ரசமாக சாப்பிட்ருக்காங்க, துவையலாக சாப்பிட்ருக்காங்க, ஜூஸாக, சாறு வகைகளாக அந்த மாதிரிலாம் சாப்பிட்ருந்துருக்காங்க. ஸோ அது அந்த இது ஒன்று. அப்புறம் புட்டு வந்து சங்ககால உணவுல இருந்து ரொம்ப ஈஸியா ஸ்டீம்ல வேகக்கூடிய நம்ம ஊர்ல கேரளா தான் சொல்றாங்க. கேரளா தான். ஆமா, அதுல பாத்தீங்கன்னா அந்த கூட வைக்கிற அந்த கறி, கடலைக்கறி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவலா அரிசியில மட்டும் இல்லாம சிறுதானியங்களை பயன்படுத்தி நம்ம நிறைய புட்டு வகைகள் வந்து அந்த காலத்துல செஞ்சிருந்திருக்காங்க. அந்த புட்டு நம்ம இப்போ நீங்க சங்க காலத்துக்கு அது வந்து சார்ந்து பேசுறதால நான் அதற்கு எதிர்த்தரப்பு வாதத்தை வைக்கிறேன். நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப நீங்க சொன்னீங்க அந்த காலத்துல வந்து மூக்கடலையோ கொண்டக்கடலையோ ஒரு நாள் ஃபுல்லா ஃபுட்டா எடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு வேளைக்கு எடுத்திருக்காங்க, வேற எதுவும் சாப்பிடாம அதை மட்டுமே ஒரு வேளை உணவா எடுத்திருக்காங்கன்னு. இப்போ எனக்கு அதுல என்ன மாற்று கருத்துன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த காலத்துல உணவுன்றது இப்ப இருக்கிற மாதிரி சந்தைப்படுத்துதல் கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு வந்து பெங்களூர்லயோ இல்ல உங்களுக்கு ஹைதராபாத்லயோ திண்டுக்கல்லையோ இருக்கிற ஒரு தக்காளியோ திராட்சையோ எதுவா இருந்தாலும் உங்களுக்கு ஒரே நைட்ல சென்னைக்கு வந்துருது. அப்ப அது கிடைக்குது. அப்ப அந்த காலத்துல கிடைச்சதை சாப்பிட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்தை வைக்க முடியும் இல்லையா? ஏன்னா இவ்வளவு டிரான்ஸ்போர்ட் கிடையாது இல்ல. அப்ப அவங்க ஊர்ல என்ன கிடைக்குமோ அதை தான் ஒரு வேலைக்கு எடுக்க முடியும். சந்தைகள் நிறைய இருந்திருக்கு, நிறைய சந்தைகளுக்கு. இப்ப கோயில் திருவிழாக்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அந்த கோயிலை மெயினா வச்சு அந்த சுத்துப்பட்டு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு நிறைய கிராமங்கள்ல இருந்து அவங்க ஊர்ல விளைஞ்சக்கூடிய எல்லா பொருட்களையும் சந்தைப்படுத்துவாங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். இப்ப திண்டுக்கல்ல ஒரு சந்தை நடக்குதுன்னா திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்க ஊர்கள் தான் வரும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. உங்களுக்கு வந்து நீங்க நினைச்சீங்கன்னா டிராகன் ஃபுட்டை ஈஸியா வாங்கிட்டு போயிடலாம். அன்னைக்கு அப்படி வாங்க முடியுமா? ஒரு கிவி வாங்க முடியுமா? இது ஃபாரின் ஃபுட்ல வந்து சத்துக்கள் நிறைந்ததா, நம்ம ஊர்ல சத்துக்கள் நிறைந்ததா, அந்த விவாதத்துக்கு நான் போக விரும்பல. அதுக்கு நிறைய பேர் மாட்டு கருத்தா கொய்யா சாப்பிடுங்க, நம்ம ஊர் காய்கறிக்கு சாப்பிடுங்க, அது ஓகே. இருந்தாலும் அந்த காலத்துல நம்ம நினைச்சப்பெல்லாம் ஃபாரின் ஃபுட்டை சாப்பிட முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா கப்பல்ல வந்தா மட்டும்தான் உண்டு. வர்றது கப்பல்ல பாத்தீங்கன்னா அந்த மேல்தட்டு மக்களா, அந்த ராஜ மன்னர் குடும்பத்தினர், தளபதிகள், அவங்களுக்கு தான் போய் சேருமே கண்டி உங்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு வந்து இந்த வெளிநாட்டு பொருட்கள் கிடைக்குமா தெரியாது. சஸ்டைனபிலிட்டி, அதாவது தற்சார்புன்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு தேவையான உணவை வந்து நான் தயாரிச்சுக்கிறேன் அப்படிங்கிறது. அப்போ அவங்களுக்கு அவங்க சூழலுக்கு, அவங்க கால சூழலுக்கு என்னென்னலாம் விளையுமோ அதெல்லாம் அவங்க தயாரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வச்சுமே இப்போ பச்சை பயிறு, கொண்டக்கடலை, கொள்ளு, இந்த மாதிரி நரிப்பயிறு, இந்த மாதிரி நிறைய ப்ரோட்டீன் சோர்சஸ் இருந்துதான் இருந்திருக்கு. ஸோ அவங்க இப்போ பக்கத்து கழனியில போடுவாங்க. அவங்க கழனியில இருக்கிறத இவங்க வாங்கிக்கிறதும், இவங்க கழனியில அவங்க வாங்கிக்கிறதும் வந்து ஒரு ஈக்குவலான ஒரு நிறைய இருந்ததுனால நிறைய சோர்சஸ் கிடைச்சிட்டு தான் இருந்தது. ஸோ சந்தைகள் நடக்கும்போது, பெரிய பெரிய திருவிழாக்கள் நடக்கும்போது அவங்களுக்கு தேவையானதை மாத்திட்டு தான் இருந்தாங்க. அப்கோர்ஸ் சொல்ல போனா நம்ம கிட்ட இருந்து நிறைய மிளகு, கிராம்பு, இந்த மாதிரி ஏலக்காய், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இப்ப பார்க்கும்போது நம்ம டிரான்ஸ்போர்ட் லெவல்ல நம்ம ரொம்ப ஹையா இருக்கிற மாதிரி நினைக்கிறோம். ஆனா உண்மையிலுமே பச்சை மிளகாய்க்கு முன்னாடியே நம்ம மிளகு வந்து கொடுத்துட்டு அவங்களோட ரெட் சில்லிஸை நம்மளுக்கு கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அந்த ஐரோப்பியர்கள். ஸோ இந்த கல்ச்சர் பார்க்கும்போது நம்ம நிறைய வியாபாரம் பண்ணியிருக்கோம். நிறைய நம்மளுக்கும் வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ராக் இருந்திருக்கு. நீங்கள் மயிலேஸ்ரீனி வெங்கடசாமியோட புத்தகத்தில் படிச்சீங்க அப்படின்னா அவர் நம்ம எல்லாம் என்னென்னலாம் முதல்ல நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக எழுதியிருப்பாரு. ஸோ நம்ம நிறைய ஒரு பெரிய லெவல் நம்ம ஒரு மார்க்கெட் பண்ண ஆளுங்க தான் நம்மலாம். ஓகே, அதனால இப்போ ஒன்றும் இது புதுசாக இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. ஓகே, அதை நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அடுத்ததா வந்து இப்போ நீங்கள் சத்துக்கள் நிறைந்த உணவுகள் வந்து பண்டைய கால உணவுகள் அப்படின்னு குறிப்பிடுறீங்க. இப்பயும் அந்த உணவுகள் கிடைக்குது, ஆனால் அது சத்துக்கள் நிறைந்ததா இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை. ஏன்னா இப்போ வந்து மரபணு மாற்றம் வந்துருச்சு, உங்களுக்கு ஏராளமான ரசாயன உரங்களை போட்டு விளைவிக்கிறாங்க. அப்போ இன்னும் அது சத்துக்கள் நிறைந்த உணவாக நம்மளுக்கு கிடைக்குதான்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. இப்போ நம்ம சந்தைகள் பண்ணிட்டு இருக்கோம்ல, இப்போ நம்ம சந்தைகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே ரசாயனம் தெளிக்காத, நம்ம இன்னைக்கு நாளைக்கெல்லாம் பண்ணல, நம்ம பண்றது 13 வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கிட்ட நிறைய விவசாயிகள் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து ப்ரொடியூசர்ஸ் நிறைய நம்மளுக்கு வந்துட்டு தான் இருக்கு. பாரம்பரிய அரிசிகள், சிறுதானியங்கள், கீரை வகைகள், கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட கீரை வகைகள் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அந்த மளிகை பொருட்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள்லேயே பட்டை தீட்டப்படாத சிறுதானியங்கள் இப்போ எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு மார்க்கெட்டில் சிறுதானியங்கள் கிடைச்சாலும்
நம்ம கிட்ட என்ன டிஃபரன்ஸ், நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதிகம் பட்டை தீட்டாத, அதோட அந்த மிஷின்ல போட்டு ஷைன் பண்ணாத, ரொம்ப பாலிஷ் போடாத. இப்போ வெளியில வந்து பாத்தீங்கன்னா சந்தைகள்ல 7 லேயர் பாலிஷ் போடுவாங்க. அது அரிசியா இருந்தாலும் பளபளப்புக்காக, ஈஸி டு குக்குக்காக, அதுல இருந்து அதை வந்து விற்கிறதுக்கான ஒரு வணிகத்துக்காக. ஸோ நிறைய பிஸ்கெட்ஸ்க்கு, நிறைய ரைஸ் பிரான் ஆயில் கம்பெனிக்கு அதை விற்கும் போது அவங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்குது அதுல. ஸோ பெரிய பெரிய இது வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பல்கா வென் பண்ணிட்டு அதை வந்து பாதியா பிரிச்சு பாலிஷ் போட்டதை அந்த உமியெல்லாம் வேற ஏதாவது ரைஸ் பிரான் ஆயிலுக்கோ இல்லை பிஸ்கெட்ஸ்க்கோ அதை சேல் பண்ணிட்டு இந்த அரிசியை வேற தளத்துல விற்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. பட் சிறு குறு விவசாயிகள், சின்ன சின்ன விவசாயிகள் கிட்ட இருந்து நம்ம ப்ரொக்யூட் பண்றதுனால அவங்களோட லைஃபுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம். ஒரு நல்ல ப்ரொடியூஸ் வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இருக்கும். அதுதான் முக்கியம். அதே மாதிரி பல்சஸ்ல எடுத்துக்கிட்டீங்க, அதே பச்சை பயிர்ல நாட்டு பச்சை பயிறு, உளுந்துல நாட்டு பயிறு, அதே மாதிரி கம்புல நாட்டு கம்பு, கேழ்வரகுலேயே கிட்டத்தட்ட நம்மளோட பாரம்பரியத்துல இருந்த 56 வகை கேழ்வரகுல முக்கியமான கேழ்வரகுலாம் நம்ம வச்சிருக்கோம். சோ அந்த மாதிரி இது வந்து நம்ம கிட்ட இருந்துட்டு தான் இருக்கு முக்கியமான சோர்சஸ்லாம். இப்ப நீங்க திடீர்னு இந்த டாபிக் எடுத்ததால பாக்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் குழப்பம் வரும். அதாவது இவர் ஒரு கேள்வி கேட்டுட்டு இருந்தாரு பண்டைய கால உணவு பத்தி, அவங்க திடீர்னு நம்ம கிட்டே அதெல்லாம் இருக்குன்றாங்களே அப்படின்னு குழம்ப வேணாம். இவங்க சீதாலட்சுமி, இவங்க ஒரு டீமா இருக்காங்க. அந்த டீம் வந்து ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமையில சென்னையில் ஒரு ஆர்கானிக் சந்தை நடத்துகிறாங்க. இது தொடர்பாக ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். அந்த வீடியோ உங்களுக்கு நான் இப்போ கார்டில் பின் பண்ணுறேன். நீங்கள் மேலே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு தெரியும். இப்போ அதே மாதிரி சந்தையை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ வரக்கூடிய ஒரு முதல் ஞாயிற்றுக்கிழமையில், மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் கீழ்ப்பாக்கம் பகுதியில் இருக்க, அது எந்த இடங்க? கார்ப்பரேஷன் மிடில் ஸ்கூல், ஷெனாய் நகரில் இருக்க அந்த ஸ்கூல் கார்ப்பரேஷன் மிடில் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா நீங்கள் இப்போவும் அவங்க சொல்கிற அந்த சந்தை நடந்துட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு டீட்டெயிலுக்காக நான் என்ன பண்ணுறேன், அந்த சந்தையை பற்றின சில கேள்விகளை கேட்குறேன். நீங்கள் சொல்லுங்கள், இந்த சந்தை வந்து எவ்வளோ நேரம் நடக்கும்? காலையில் டைமிங் என்ன? காலையில் 10 மணிலேருந்து மாலை 5 மணி வரையும் நம்மளுக்கு நடக்கும். சந்தையில் என்னென்ன கிடைக்கும்? எல்லாமே சிறுதானியங்கள், பாரம்பரிய அரிசி வகைகள், செக்கில் ஆட்டின எண்ணெய் வகைகள், கீரை வகைகள், தானிய வகைகள், காய்கறிகள் எல்லாமே கிடைக்கும். நீங்க டெய்லி பயன்படுத்தக்கூடிய நாட்டு காய்கறிகள், பண்டைய கால உணவுகள் கிடைக்கும். பண்டைய கால உணவுகள், சமைச்ச உணவுகளும் கிடைக்கும். இப்போ உளுந்தஞ்சோறு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வெரைட்டி மாத்திக்கிட்டே இருக்கும். புதினா சாதத்திலேயே வந்து சீரக சம்பால பயன்படுத்தி புதினா சாதம், அதே மாதிரி சாம்பார் சாதம், அந்த மாதிரி வித்தியாசமான உணவுகள். இந்த ரெசிபியிலேயே எலும்பூட்டி கீரையில கூட இது பண்ணுவாங்க, வடை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பாரம்பரிய ரெசிபிஸ் நிறைய. இந்த சந்தையில கிடைக்கிற பொருட்கள் என்ன ஸ்பெஷல் வந்து என்ன அப்படின்னா, இதுல விதையில இருந்து கஸ்டமரோட பிளேட்டுக்கு போற வரைக்குமே எந்த ரசாயன கலப்பும் இல்லாம சிறு குறு விவசாயிகளை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சந்தை. அதே மாதிரி நீங்க ப்ரொடியூசரை வந்து டைரக்டா மீட் பண்ணலாம். யார் இப்போ ஒரு சமையல் பண்றவங்க, அந்த சமையலை விற்பனை பண்றவங்கன்னா யாரோ ஒருத்தர் சமையல் பண்ணிட்டு அவங்க கிட்ட கொடுத்து விற்பனை பண்ண ட்ரேடிங் நடக்கல. அவங்க எந்த அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்களோ, தயாரிக்கிறாங்களோ, அவங்க நேரடியாவே அவங்களுக்கான அந்த பிளாட்ஃபார்மை நம்ம கிரியேட் பண்ணி உற்பத்தியாளர்களே இங்க வந்து விற்பனையாளர்களாகவும் பண்றாங்க. அதுதான் ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா அவங்களுக்கு நடுவில் மிடில் மேன் கிடையாது. ஒரு உற்பத்தி பண்றவங்களுக்கு ஒரு டைரக்ட் பிளாட்ஃபார்ம் இது. முக்கியமா இவங்களுக்கு விவசாயிகளுக்கும் உற்பத்தியாளர்களுக்குமான டைரக்டான ஒரு களம். ஓகே, இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா ஸ்கூல் வந்து, அந்த ஸ்கூலோட லொக்கேஷனை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதே மாதிரி இவங்க இந்த ஆர்கானிக் சந்தை டீமோட கான்டாக்ட் டீட்டெயிலுமே நான் கொடுக்குறேன். இதுல பங்கேற்கிற மக்கள் வந்து ஏதாவது ஃபீஸ் பே பண்ணணுமா? ஏதாவது கட்டணம் இருக்கா? என்ட்ரி ஃபீஸ் ஏதாவது இருக்கா? என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. தாராளமா ஃப்ரீ தான். தாராளமா வந்து பார்க்கலாம். மக்கள் வந்து வாங்கலனால நீங்க தாராளமா விசிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு படத்துல ஒரு டைலாக் வரும்ல, நீங்க விவசாயம் பண்றீங்களோ இல்லையோ விவசாயியோட ஒரு நாள் இருந்து பாருங்க. அந்த டைலாக் தான். நீங்க பண்றீங்களோ இல்லையோ ஒரு நாள் எங்களோட இருந்து பாருங்க. நீங்க அதை ப்ரொடியூஸ் வாங்குறீங்கன்றது வந்து ஒரு ரெண்டாவது விஷயம். முதல்ல ஒரு அடுத்த ஜெனரேஷனுக்குமே நம்ம ஒரு நல்ல விஷயத்தை பழக்கம் பண்றதா நினைக்கிறேன். ஆமா, நாங்க எவ்வளவு அந்த ஒரு வேலைக்காக நாங்க எவ்வளவு வேலை பண்றோம், கொண்டு வச்சு அதை விற்பனை பண்ணிட்டு மறுபடியும் அதை ரிட்டர்ன் எடுத்துட்டு போயிட்டு சும்மா ஒரு வாட்சரா வந்து பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு எங்களோட சிரமங்கள், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே உங்களுக்கு புரிய வரும். ஓகே, அதே மாதிரி இதுல வந்து நேரடியா அவங்க வந்து அங்கேயே விலை கொடுத்து அவங்க வாங்கிட்டு போயிடலாம். பிடிச்சிருக்கு ஏதாவது என்ன முக்கியமான கண்டிஷன் என்ன, பை கொண்டு வரணும், எண்ணெய்க்கு வந்து அவங்க பாத்திரம் கொண்டு வரணும். இது வந்து ஒரு பழக்கமாவே நாங்க கொண்டுட்டோம். அதே மாதிரி நாங்க விற்பனை பண்ணும்போது சாப்பாடு எங்களுக்குலாம் இப்ப மேக்ஸிமம் அவங்களே கஸ்டமர்ஸே பழகிட்டாங்க. டிஃபன் பாக்ஸ் கொண்டு வருவாங்க. சாப்பாடுக்கு வந்து தொன்ன பிளேட் கூட எங்க கிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க. சோ அவங்களே சாப்பாடு, டிஃபன் பாக்ஸ், குட்டி குட்டி கிண்ணம்,
எல்லாமே வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கும் இப்ப சரி, நீங்க அங்க சொன்னதுல சாப்பிடுறதுக்கும். எதுலயுமே பிளாஸ்டிக் பைகளோ எதுவும் இல்ல. அப்ப உங்க எதுவுமே மார்க்கெட்லயும் பிளாஸ்டிக் இருக்காதா? எங்களோட இம்பார்ட்டன்ஸே அதுதான். இப்போ இருக்கக்கூடிய குப்பைகள்லயே ரொம்ப அதிகப்படியான குப்பைகள் வந்து உணவுகளை கேரி பண்ற குப்பைகள் தான் இப்போ இருக்கிறதுலே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதை கட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட, பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கான்செப்ட். ஸோ எங்களோட 13 வருஷமாவே அப்படிதான் இருந்தது. குறிப்பா இந்த சந்தைகள்ல ஒரு துளி பிளாஸ்டிக் கூட நாங்க இது பண்ணாம பார்த்துட்டு இருக்கோம் உணவுகள். உண்மையிலுமே இது வந்து ஒரு போற்ற தகுந்த விஷயமா இருக்கு. அடுத்ததா வந்து நான் என்ன கேட்கணும்னா, இது எவ்வளவு நேரம் நடக்கும் இந்த சந்தை? காலையில இருந்து மதியம் வரைக்கும் பிரேக், இந்த பிரேக்லாம் கிடையாது, லஞ்ச் பிரேக் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. காலையில இருந்தே நடக்கும். ஒரு 10 மணில இருந்து ஆரம்பிச்சு மாலை 5 மணி வரையும். மாலை 5 மணி வரைக்கும் இருக்கும். முதல் சண்டே நடக்குது. அதை விட்டா வேற மாதத்துல வேற ஏதாவது நாள் நடக்குமா? ஒவ்வொரு மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த சென்னை நகர், சென்னை நடக்குது, இதுல நடக்குது. அப்புறம் 2வது வார சனிக்கிழமை வேளச்சேரியில வந்து ஹர்ஷ வித்யா மந்திர் ஸ்கூல்ல நடக்குது. முதல் ஞாயிற்றுக்கிழமை கீழ்ப்பாக்கம் பகுதியில நடக்குது சென்னை நகர்ல. 2வது சனிக்கிழமைகள் அது வந்து வேளச்சேரியில நடக்குது. அந்த லொகேஷனுமே நம்ம வந்து கொடுத்துடலாம். ஏன்னா அந்த சந்தை வந்து இயற்கை சந்தைன்றதால அதுலயும் இதுல இருக்கிற அந்த விற்பனையாளர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு எக்ஸிபிஷனுக்கு வந்து பங்கேற்கிற மாதிரி கிடையாது. அதாவது வேற எங்கேயோ வாங்கி ட்ரேடிங் பண்றது அந்த மாதிரி இல்லாம சிறு குறு விவசாயிகள் அவங்களை நேரடியா நீங்க அழைச்சி சந்தையில கடை போட வச்சிருக்கீங்க. உண்மையிலுமே அதுவும் ஒரு வரவேற்க தகுந்த ஒரு விஷயம் தான். இந்த சந்தையில இதை பார்த்துட்டு யாராவது சிறு குறு விவசாயிகள் நம்மளும் பங்கெடுக்கலாமே, நம்ம கிட்டயும் இயற்கை விவசாயம் பண்றாங்களே அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம்? அவங்க வந்து நாங்க எங்களை முதல்ல தொடர்பு கொள்ளணும். நாம அந்த ஒவ்வொருத்தருக்கும் நாங்க வாய்ப்பு கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு சந்தைக்கும் வித்தியாசமான விவசாயிகளுக்கு வந்து நம்ம சந்தை வாய்ப்புகள் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம கடைகளும் சில இயற்கை அங்காடிகள் தொடர்பும் இருக்கு. அவங்களையும் நம்ம கான்டாக்ட் பண்ணி விடுவோம். அதனால நிச்சயமா நம்மளுக்கு தொடர்பு. எத்தனை கடைகள் வந்து இந்த சந்தையில இருக்கும் ஒரு தோராயமா சொல்லுங்க. 14ல இருந்து ஒரு 15 கடைகள். அதாவது கீரைக்கு ஒரு ஸ்டால் இருக்கும், காய்கறிகளுக்கு ஒரு 2 ஸ்டால் இருக்கும், மளிகை கடைக்கு வந்து ஒரு ஸ்டால் இருக்கும், அரிசிக்கு மட்டும் ஒரு ஸ்டால் இருக்கும், மண்பானைக்கு ஒரு ஸ்டால் இருக்கும். இந்த உணவு அங்க வந்து உணவு சாப்பிடுற மாதிரியான ஒரு 3-4 ஸ்டால் இருக்கும். பேக்கிங் ஸ்டால் ஒரு 3 ஸ்டால் இருக்கும். அந்த மாதிரி ஒரு 15 ஸ்டால்ஸ் அந்த மாதிரி இருக்கும். மொத்தம் ஒரு 15 ஸ்டால் இருக்கும். ஓகே. அதிகபட்சமா போகணும்னா இன்னைக்கு எவ்வளவு போகும்? 15, மேக்ஸிமம் 15 பேர் நம்ம ஸ்டால்ஸ் இருக்கும். ஓகே. இதர கடைகள் எதுவும் இருக்குமா இன்னும்? இந்த அழகு பொருட்கள் இல்லைன்னா வந்து தின்பண்டங்கள் இருக்கும். இப்போ மரபு தின்பங்கள் பார்த்தீங்கன்னா அதிரசம், முறுக்கு, லட்டு வகைகள், பாரம்பரிய அரிசியிலையும் சிறுதானியத்திலையும் செஞ்ச லட்டு வகைகள் அது நிறையா உங்களுக்கு ஸ்டால்ல கிடைக்கும். அந்த மாதிரி கடைகளும் இருக்கும். ஓகே. கைவினை பொருட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பனை ஓலையில செய்யப்பட்ட கீ செயின், அந்த மாதிரி பனை ஓலை பொருட்களும் உங்களுக்கு கிடைக்கும். இயற்கை சார்ந்த கைவினை பொருட்கள். ஆமா கைவினை பொருட்கள். மண்பாண்டங்கள் கிடைக்கும். நம்ம இப்போ பொங்கல் வரப்போகுது, பொங்க பானையில எல்லாரும் வைப்பாங்க, அதுக்கான மண்பானைகளை விற்க போறாங்க. பிளான் பண்ணிருக்கீங்க? கண்டிப்பா. ஓகே, கண்டிப்பா. இந்த சந்தை வந்து என்னன்னா இப்ப இயற்கை உணவை பத்தி பேசுறோம், அது எங்க வாங்குறது அப்படின்றதையும் இந்த வீடியோலயே சொல்லியிருக்கோம். அந்த சந்தையை நீங்க விசிட் பண்ணி பாருங்க. அதை இலவசமா தான் நடத்துறாங்க சிறு குறு விவசாயிகளை வச்சு. நம்மளோட அந்த டாபிக் மறுபடியும் வருவோம். ஏன்னா இப்போ பார்க்குறவங்க சந்தையை பற்றின ஒரு தெளிவு வந்திருக்கும். ஓகே, நம்ம இந்த பழங்கால உணவு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதில் வந்து நம்மளுக்கு எல்லா உணவுகளுமே கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் கிடைச்சது இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிறதுல நீங்கள் வந்து மேக்ஸிமமாக எது கிடைக்குது அப்படின்றத ஒரு பட்டியல் பண்ணுங்க. பாரம்பரிய அரிசிகளை வந்து நிறைய பேர் ரிவை பண்ணியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட நம்மள மரபுல இருந்தது வந்து பாரம்பரிய அரிசியோட வகைகள் வந்து 2 லட்சம் வகைகள் சொல்றாங்க. இந்தியா அளவில் வந்து 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதில் தேப்பல் தேவ், நம்மாழ்வார் ஐயா மாதிரி நிறைய பீப்புள் வந்து அதை நெல் ஜெயராமன் ஐயா, இன்னும் நிறைய பேர் அதை மீட்டெடுத்திருக்காங்க, மீட்டுருவாக்கம் பண்ணியிருக்காங்க. அதுல இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட இப்போ அவைலபிலிட்டியில ஒரு 20 ரகம் நம்ம புழக்கத்துல, அன்றாட புழக்கத்துல இருந்துகிட்டே இருக்கு. புழக்கத்திலேயே இருக்கு. கிச்சிலி சம்பா, ஜீரக சம்பா, இன்னும் பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி, வெள்ளை கவுனியில கூட இப்ப வெள்ளை கவுனி கூட சிகப்பரிசி, மாப்பிளை சம்பா, காட்டியானம், கருங்குருவை, பூங்காறு, நிறைய ரகங்கள் இப்போ நம்ம கொண்டு வந்தாச்சு. அரிசிகள்ல இது இருக்கு. ஆமா, அரிசிகளே இருக்கு. ஓகே, அரிசி வகைகள்ல சொன்னீங்க. இப்ப இந்த கீரைகள், காய்கறிகள் அதுல சொல்லுங்க. கீரை வகைகள் வந்து பாத்தீங்கன்னா முக்கீரைட்டையில ஆரம்பிச்சு நிறைய கீரை வகைகள் இப்போ மீட்டுருவாக்கம். கீரைகள்லாம் எனக்கு தெரிஞ்சு சந்தைகளுக்கு போனாலே கிடைக்குது, வழக்கமா கிடைக்கிறதா? இல்ல அது வந்து எப்படின்னா உங்களுக்கு இது வந்து மிட் நைட்ல தான் பறிக்கவே ஆரம்பிப்பாங்க. இப்போ வந்து நீங்க கீரை வகைகள், மற்ற கீரை வகைகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிக அளவுல ரசாயன உரங்கள் தெளிக்கிறது வந்து கீரைகள்ல ரொம்ப ஈஸியா தெளிப்பாங்க. ஏன்னா அதோட ஃப்ரெஷ்னஸ் கல்டிவேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் அதுல ஃபெர்டிலைசர்ஸ் நிறைய போடுவாங்க. அதோட ஃப்ரெஷ்னஸ் கம்மியாகாம இருக்கு. அறுவடை பண்ணதுக்கு அப்புறமே பூச்சி மருந்துகள் தெளிக்கிறாங்க. போடுவாங்க. இப்போ இன்னைக்கு
வாங்குறது கூட நாளைக்கு வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் இயற்கை விவசாயத்துலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிட் நைட், இப்போ நாளைக்கு சந்தைகள் நடக்க இருக்கு அப்படின்னா அன்னைக்கு நைட்டு தான் பறிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு 3 மணிக்கு தான் உங்களுக்கு மிட் நைட்ல தான் பறிக்க ஆரம்பிப்பாங்க. பறிக்க ஆரம்பிச்சு அது ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்தில் உங்களுக்கு சந்தைக்கு கொண்டு வந்துருவாங்க. ஸோ அவங்க அதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு ஒரு துணியில் நல்ல துணியில் சுற்றி வைக்க சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ ஃப்ரிட்ஜு இருந்தாலும் இந்த மாதிரி சுற்றி வைக்கிறது வந்து ரொம்ப ஆரோக்கியமான மெத்தடாக. தெரிஞ்சு மக்கள் வந்து இந்த ஃப்ரெஷ் அப்படின்றத போறதை விட்டுட்டு சீக்கிரமா எது கெட்டு போதோ அதை நோக்கி போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நாட்டு கொத்தமல்லி வந்து இப்போ வந்து வெளியில இடங்கள்ல வந்து அதுல ஒரு வாசனையே இருக்காது. எல்லாமே ஹைபிரிட் வெரைட்டி வந்துருச்சு. இப்ப நம்ம கிட்ட கிடைக்கிறது வந்து நாட்டு கொத்தமல்லி கிடைக்குது, கருவேப்பிலை வருது, அதுல வந்து பாத்தீங்கன்னா சிறுகீரை, வெந்தயக்கீரை எல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ஈஸியா நம்மளுக்கு கிடைக்குது. வெந்தயக்கீரை அதுல வந்து நிறைய அயன் இருக்கு, அயம்னு சொல்லுவாங்க. அயன் ஐட்டம் வந்து அதுல ரொம்ப வெந்தயக்கீரையில நிறைய இருக்கும். இந்த மாதிரி மாயன் கீரை, மணத்தக்காளி, இந்த மாதிரி நிறைய கிடைக்கக்கூடிய கீரைகளே இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆச்சு. எப்படி வந்து ஒரு வாடின கீரையை வந்து ஒரு ஸ்ப்ரே அடிக்கிறாங்க, அது அப்படியே 3D கன்வர்ஷன் மாதிரி அழகா மலர்ந்து வருது. அது எப்படின்னு தெரியல. அப்போ அவ்வளோ ஃபெர்டிலைசர் அதுல போடுறாங்க, ஒரே ஒரு ஸ்ப்ரே அடிச்சா போதுன்ற மாதிரி இருக்கு நிலைமை. அப்போ அதிகப்படியா நம்ம ஹெல்த் கான்ஷியஸ் இருந்தாலும் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த உணவு வந்து சரியான உணவா இருக்குங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகே, அடுத்ததான் இந்த காய்கறிகள்ல விட்டுட்டு கிழங்கு வகைகள் வந்து இப்ப என்ன மாதிரியான பழங்கால உணவுகள் இருக்கு, இப்ப இருக்க கிழங்குகளை பத்தின உங்க பார்வை என்ன? கிழங்குகள்ல வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து ரொம்ப அதிகமா பயன்படுத்தி இருக்காங்க. சங்க காலத்துல வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. உருளைக்கிழங்கு இல்ல, ஆக்சுவலி உருளைக்கிழங்கு கிடையாது. அப்புறம் பிடிக்கருணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருணைக்கிழங்கு, இப்ப நம்ம பாக்குற கருணை இல்லாம பிடிக்கருணை அப்படின்ற கிழங்கு வந்து ரொம்ப அந்த சின்ன சின்னதா இருக்கும், அதுவா பிடிக்கிற மாதிரி இருக்கும், சின்ன சின்னதா இருக்கும். ஆமா ஆமா, அந்த மாதிரி கருணைக்கிழங்குனா யானை பாதம் மாதிரி ஒண்ணு சொல்றாங்க இல்லையா, அந்த கிழங்கை விட அந்த கிழங்கு ரொம்ப பிடிக்கருணை வந்து நிறைய பேரால சொல்லப்பட்டிருக்கு சங்க இலக்கியத்துல இருக்கு உங்களுக்கு. சோ அதே மாதிரி பிடிக்கருணை பத்தி ஒரு தாட் என்ன இருக்குன்னா, சாப்பிட்டா நாக்கெல்லாம் அரிக்கும், அது கொஞ்சம் ஒரு இச்சிங்கா இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கு மக்கள் கிட்ட. ஆமா ஆமா, அது வேக வச்சு அது வேக வைக்கும் போது ஒரு சொட்டு வந்து விளக்கெண்ணெய் விட்டுட்டு நம்ம சமைக்கும் போது அந்த அரிப்பு வந்து சரியாயிடும். ஓகே, அதெல்லாம் தெரியறது இல்ல போல யாருக்கும். இப்ப இருக்கவங்களுக்கு மாடர்ன் உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓவன்ல வச்சோமா உடனே எடுத்தோமா இல்ல, அப்படி சாண்ட்விச் பண்ணோமா உங்களுக்கு. இப்போ இந்த குடல்ல மலக்குடல்ல ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன துணுக்குகளை வந்து அதான் முதலே நம்ம சொன்ன மாதிரி டீடாக்ஸ் வந்து நம்ம தனியா செய்யணும் அப்படின்றதுலாம் அவசியம் இல்ல, நம்ம உணவுலயே இருக்கு. கருவேப்பிலை வந்து ரொம்ப நல்ல டீடாக்ஸ் பண்ணும், கழிவகற்றம். இஞ்சியும் அப்படிதான், பூண்டு அப்படிதான். ஸோ நம்மளோட உணவுலயே அது வந்து சேர்த்திருக்காங்க. ஸோ நம்ம தனியா செய்யணுன்றதே இல்லை. ஆனா இல்ல, உணவு சார்ந்த ஒரு விழிப்புணர்வுன்றது சமீபத்துல பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ஒரு இந்த ஆஃப்டர் கொரோனாவுக்கு பிறகு தலையை எடுத்திருக்குன்னு தான் சொல்லணும். கண்டிப்பா கொரோனாவுக்கு அப்புறம் இந்த ஆர்கானிக்கை நோக்கி மக்கள் நகர்ந்திருக்காங்க. காரணம் வந்து அந்த அளவுக்கு உயிரிழப்புகளும் அவங்களுக்கு அப்பதான் ஒரு நம்ம எந்த அளவுக்கு ஹெல்த்தை வந்து விட்டுட்டோன்றது மக்கள் ரியலைஸ் பண்ணது கொரோனா. அந்த வகையில கொரோனாவுக்கு ஒரு நன்றி இந்த இடத்துல நீங்க தெரிவிச்சே ஆகணும். எத்தனையோ பேர் தவறிட்டாங்க, உண்மையிலுமே துயரமானது. இருந்தாலும் ஒரு வகையில அதுல நல்லது நடந்திருக்கு, நல்லது நடந்திருக்கு கண்டிப்பா. அதே மாதிரி சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு பத்தி பேசிக்கிறீங்க. சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டைஜஷனுக்கு ரொம்ப ப்ராப்பரா இருக்கும் அப்படின்னு நிறைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. டைஜஷன் நல்லது, அது குடலுக்கு அதோட ஷேப்பே வந்து குடல் மாதிரி இருக்கிறதுனால குடலுக்கு ரொம்ப நல்லது, கட் பாக்டீரியாவுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நிறைய அவேர்னஸ் வந்துட்டு இருக்கு. அதுல வெள்ளை பாகூரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணவு செஞ்சிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளத்தை பாகு எடுத்துட்டு இதை ஸ்டீம் பண்ணி தோலை எடுத்துட்டு அதை வந்து கட் பண்ணி வெள்ளத்துல போட்டு ஏலக்காய் பொடியை சேர்த்து சாப்பிட்டுருக்காங்க. அப்போ வந்து உங்களுக்கு அயன் நிறைய ஆகுது, உடம்புல ரத்த அபிவிருத்தி வந்து நிறைய கிடைக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி உணவுகளை அவங்க செஞ்சு சாப்பிட்டு. இப்போ அடுத்ததா இன்னொன்று வந்து என்னன்னா, ரீசெண்டா நான் பாக்குறேன் நிறைய பேர் வந்து நம்ம சோசியல் மீடியா டாக்டர்ஸ்னே சொல்லுவோம், அந்த அளவுக்கு வந்துடுறாங்க கிளம்பி சஜஷன்ல. நீங்க ஒரு உணவு ஆர்வலராகவும் உணவு ஆராய்ச்சியாளராகவும் இருக்கிறதால இந்த கேள்வி வைக்கிறேன், இரவு நேரங்கள்ல சாப்பிட்றதா வேண்டாமா? அந்த மாதிரி ஒரு டாபிக் போயிட்டே இருக்கு. சாப்பிடாம இருக்கிறதா நல்லது, ரொம்ப கான்ஷியஸா பேச வேண்டியதா இருக்கு. ஆமா, ஜாக்கிரதையா பேசணும். ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் மோர் தென். ஆமா, இப்போ நீங்க செலக்ட் பண்ற உணவு தான். அதே மாதிரி ஒரு 7க்கு மேல எதுவுமே சாப்பிடாதீங்கன்றது தான் என்னோட இது கருத்து. 7க்கு மேல எதுவுமே சாப்பிடாதீங்க, உங்களுக்கு ஒரு பிரேக் இருக்கணும். அது மிஷின் வந்து உங்களுக்கே ரெஸ்ட் தேவைப்படுதுங்கும் போது ஓயாம சுத்திட்டு இருக்கிற வேலை செஞ்சுட்டு இருக்கிற அந்த குடலுக்கு நம்ம ஒரு ஓய்வு கொடுக்கணும்ல. அதுக்கு பெட்டர் டைம் வந்து உங்களுக்கு 7க்கு அப்புறம் சாப்பிடலாம். இந்த கேள்வி நீங்க ஆன்சர் சொன்னீங்க. இதுக்குதே நான் ஒரு கேள்வி வச்சிருக்கேன். இப்ப இதுல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் நைட் ஷிஃப்ட், நான் என்ன பண்றது, நான் நைட் ஷிஃப்ட், எனக்கு பசிக்குதேன்னு கேட்பாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன சொல்லுங்க? பசிக்குது அப்படின்னா ஒரு நல்ல சாய்ஸா ஒரு ஃபுட் எடுத்துக்கோங்கன்றது தான். ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு நல்ல சாய்ஸ் உங்களுக்கு.
ஒரு நல்ல சாய்ஸ். உங்களுக்கு நைட் டைம்ல உங்களுக்கு எதுவுமே வந்து நின்று டைஜஸ்ட் ஆகாம இருக்காது, அதனால உங்களுக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கும் ஃப்ரூட்ஸ். ஸோ கட் ஃப்ரூட்ஸ் அதாவது ஜூஸா எடுத்துக்காம நல்லா இப்ப கொய்யாப்பழம் இருக்கு, சப்போட்டா இருக்கு, அதாவது ஜூசி ஃப்ரூட்ஸ் எல்லாமே சீதளமான பழங்களை தவிர்க்கிறது நல்லது. அதாவது பல்பா இருக்கிற ஃப்ரூட்ஸ், அதாவது சதை நிறைஞ்ச பழம்லாம் ஈவினிங் மாலை நேரங்கள்லயும், அந்த சாறு நிறைஞ்ச பழங்கள் இப்ப ஆரஞ்சு, என்ன சொல்றது, இந்த தர்பூசணி, இந்த மாதிரி பழங்கள்லாம் காலையிலயும் சாப்பிடும் போது நம்மளுக்கு உடம்பு நல்லா இருக்கும். ஏன்னா உடம்பு நாள் முழுக்க இருக்கக்கூடிய நீர் சக்தியை பாதுகாக்கிறதுக்காக காலையிலயும் அந்த பசியை தாங்கிறதுக்காக மாலையிலயும் இந்த மாதிரி பழங்கள் எடுத்துக்கிறது வந்து இது நான் சொன்னது இல்ல, ஒரு டயட்டீஷியன் எனக்கு சொன்னதுதான். ஓகே. அதே மாதிரி பால் பொருட்கள் எடுக்கிறதுல நிறைய பேருக்கு கேள்வி இருக்கு. அது வந்து பண்டைய கால உணவு தானான்னு ஒரு டிபேட் இருக்கு. பால் வந்து அந்த காலத்துல பருகல, அந்த கருத்தே சொல்லல. ஏன் அப்படின்னா நான் ஒரு கருத்து சொல்லி என் உடம்ப வச்சு நான் அதை சொல்லுவேன். இப்ப எனக்கு பால் ஒத்துக்குமா? சில பேருக்கு குளூட்டன் அலர்ஜி இருக்கும், சில பேருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஃபுட், சில பேர் வந்து என்னதான் நல்லதுனாலும் எலுமிச்சப்பழம் சில பேருக்கு அலர்ஜியா இருக்கும், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப அலர்ஜியா இருக்கும், ஆரஞ்சு சாப்பிட மாட்டாங்க. சோ இது அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம். ஆமா, அந்த டயட்டீஷியன் யாராவது இருந்தா அவங்களோட, ஏன்னா நான் பால் பத்தி எதுக்கு நான் கேட்கிறேன், பால் வந்து இரவுல சாப்பிடுறது டைஜஷன் ப்ராப்ளம் வரும்ன்றாங்க. கண்டிப்பா வருங்க, வரும், கண்டிப்பா வரும். ஏன்னா அது வந்து எங்கேயுமே வந்து நம்ம பால் சார்ந்த உணவுகள் தான் சாப்பிட்ருக்குமே தவிர டைரக்டா பால் வந்து சங்க காலத்துல எங்கேயுமே நான் படிச்ச வரைக்கும் இல்லை. டைரக்டா யாருமே பாலை சாப்பிடல. ஒண்ணு சாப்பாட்டோட சேர்ந்து சாப்பிட்டுருக்காங்க, இல்ல அது ஒரு பொங்கலாவோ வேற ஏதோ ஒரு வெர்ஷனா கன்வெர்ட் பண்ணி தான் சாப்பிட்டுருக்காங்களே தவிர நேரடியான பால் உணவுகளை நான் சாப்பிட்டதா இன்னொரு வரையும் எதுவுமே. நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா பாலை தயிராவோ மோராவோ நெய்யாவோ வெண்ணையாவோ சாப்பிடலாம். இப்ப நெய்னா அன்னசுத்தின்னு சொல்லுவாங்க. ஸோ அது அவங்கவுங்களோட பர்சனல் சாய்ஸ். எப்படி ஒரு ஆடை வந்து அவங்களோட பர்சனல் சாய்ஸோ, இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் அது அவங்களோட பர்சனல் சாய்ஸ். நான் சாப்பிடுங்கன்னு யாரையும் சொல்ல மாட்டேன், சாப்பிடாதீங்கன்னா நான் யாரையும் சொல்ல மாட்டேன். ஓகே. உணவு ஆராய்ச்சியாளரான சீதாலட்சுமி கிட்ட நம்ம இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்க போகிறோம். இதே மாதிரி இன்னும் நிறைய பாரம்பரிய ஃபுட்ஸ் பற்றியும், அதே மாதிரி இன்னும் நிறைய உணவுகள் இயற்கையாக தரக்கூடிய பல விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ந்து விவாதிப்போம். இந்த நாளில் வந்து உங்களோட நேரத்தை பகிர்ந்து எங்களோட கேள்விகள் எல்லாத்துக்குமே பதிலளிச்சிங்க. நன்றி. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.